ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SFO ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ்ல இருந்து நமக்கு வந்து என்ன ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா SFO ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஜாப் வந்து என்ன நேச்சர், எதில் ஆட் ஆக போகுது, இதனால SI காலி பணியிடங்கள் வந்து அதிகரிக்குமா, அது மட்டும் இல்லாமல் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே நமக்கு இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன், முழு விவரங்கள். ஃபைனலாக நீங்கள் எத்தனை வேகன்சிக்காக போட்டி போட போறீங்க அப்படின்றது இனிமேல் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ எல்லாருமே லிசன் பண்ணுங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உனக்கு எப்படி உன்னுடைய ப்ரிப்பரேஷனோட ஸ்ட்ராட்டஜி இதுக்கு மேல நீ மாத்திக்கணும், எந்த அளவுக்கு நீ ரெடி ஆகணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் எண்ட்ல தான் உனக்கு தெரிய வருமே. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நேத்து ஒரு மெமோரண்டம் ரிலீஸ் ஆயிருந்தது. அது ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ்க்கு நாங்கள் என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட்ஸ் ஏற்படுத்தியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் புதிய வாய்ப்புகள் அதில் உருவாக்கியிருக்கோம், எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் எப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றின ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் கொண்ட ஒரு மெமோரண்டம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னெல்லாம் அதில் சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர்கள் ஏற்படுத்திய திருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, TNPSC கிட்ட இருந்த ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் ஜாபை பிடுங்கி யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, TNUSRB போர்டு கிட்ட கொடுத்துருக்காங்க, ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியா. ஏன் அப்படின்னா இப்ப SFO-வும் ஓடிட்டர்ல அப்படின்ற மாதிரி போயிட்டு எங்க உட்காந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா TNUSRB கிட்ட போய் உட்காந்துச்சு. சோ ஆல்ரெடி இந்த ஜாபோட ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியா யார் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருந்தது. சோ இவங்க கிட்ட இருந்து மாத்தி இப்ப யார் கிட்ட விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கிட்ட விட்டுருக்காங்க. பிகாஸ் ஃபயர் ஆஃபீஸருமே எதுக்கு கீழே தான் வரும், ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு கீழே தான் வருமே. அதனால சோ இதுவுமே ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்றதுனால அதை நாங்க வந்து அவங்க கிட்டே ஒப்படைக்கிறோம். ஏன்னா அவங்களுமே இப்ப வந்து நல்லபடியா ரெக்ரூட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு TNPSC-க்கு தேவையில்லாம ஓவர் பர்டன் நாங்க கொடுக்கணும் எங்க தரப்புல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாத்தி விட்டுட்டாங்க. சோ கவர்னர் ஆர்டர் போயிட்டு எல்லாமே அப்ரூவல் ஆயிட்டு இப்ப TNUSRB போர்டால தான் SFO வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் டு தாலுக் SI ரேங்க். அதாவது நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரெக்ரூட் பண்ற TNUSRB SI னுடைய ரேங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த SFO. சோ அப்ப இந்த SFO வந்து TNUSRB ல ரெக்ரூட் பண்ணி தரதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி அந்த அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, இந்த போர்டே ரெக்ரூட் பண்ணி தரட்டும் அதுக்கான ஆட்களையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இப்போ நான் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எங்க அகாடமி தரப்புல இருந்து TNUSRB SI சப் இன்ஸ்பெக்டருக்கான தேர்வுகள் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாணவர்களுக்கான புதிய வகுப்புகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வகுப்புகளுக்கு அட்மிஷன் போடணும்னு நினைக்கிற நபர்கள் 7200400398 அல்லது 7200300395 என்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டீடைல்ஸ் நீங்க வந்து கெட் பண்ணிக்கலாம். தரம் டெஸ்ட் பேட்சுமே போகுது, அது மட்டும் இல்லாம புக்ஸுமே சேல்ஸ்ல இருக்கு, வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கி பயன்பெறுங்க, ஓகேவா? சோ அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட்ஸ் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க இந்த இதுலன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வயது தளர்வுகள், ஓகேவா? ஆல்ரெடி வந்து சம் ஜிஓ பாஸ் ஆயிட்டு இந்த கொரோனா காலத்துல அந்த 2 வருஷம் வயது தளர்வுகள் வந்தது. அப்ப 20ல இருந்து ஜெனரல் கேண்டிடேட் வந்து 28 வயசு வரையும் தான் எழுதலான்ற மாதிரி இருந்த ஒரு எக்ஸாம் 20ல இருந்து 30 வயசுக்குள்ள மாத்தினாங்கல்ல, அது இதுலயும் தொடரும், SFO-லயும் தொடரும், SFO-லயும் தொடரும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வேற ஒரு விஷயம் வந்து BC MBC கேண்டிடேட் வந்து 32 வயசு வரையும் எழுதலாம், டெஸ்டிடியூட் விட 35 வயசு வரையும் எழுதலாம், SC ST கேண்டிடேட் வந்து 35 வயசு வரையும் எழுதலாம். இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணாங்கல்ல, அது இதுக்குமே செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டு வயது தளர்வுகளுக்கான முதல் அமெண்ட்மெண்ட் வந்து அவர்கள் வந்து இதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சோ SI-க்கு என்ன ஏஜ் ரைட்ரியாவோ அதே ஏஜ் ரைட்ரியம் தான் எதுக்கும் SFO-க்கும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டா. டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க, 20%. இங்கேயுமே இப்ப ஃபயர்மேனா வேலைக்கு போனவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, SI-க்கு வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டால அவங்களால எழுத முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில இருந்து ஒரு ஓப்பன் கேண்டிடேட்டா தான் எழுதி பார்ட்டிசிபேட் பண்ணி உள்ள வருவாங்க. இப்ப அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் டிபார்ட்மெண்ட் கோட்டால எழுதலாம். சோ 5 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருக்க யாரா இருந்தாலுமே அவர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸருக்கு வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டால 20% இடஒதுக்கீடுல வந்து பேர்ல அவங்க எழுதலாம். அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். சோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நார்மல் SI-க்கு என்ன இருக்கோ அதே தான் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கும் சரி, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் சரி. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு SI-ல வந்து அவர்கள் படிச்ச லா, போலீஸ் ஆர்டர், CR அதெல்லாம் படிப்பீங்க, CRPC IPC அந்த மாதிரி படிச்சு அதெல்லாம் எழுதுவீங்க. இவங்களுக்கு வந்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ போர்டுல இருந்து என்ன சிலபஸ் தனியா கொடுத்திருக்காங்க, சோ அதை படிச்சு எழுதுற மாதிரி கொடுத்திருக்காங்க. இது எக்ஸாம் பேட்டர்ன். பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ நார்மல் SI-க்கு என்னவோ அதே தான், ஹைட்டுமே அதே தான், செஸ்ட்டுமே அதே தான், ரன்னிங் எல்லாம் ஈவெண்ட் எல்லாமே அதே தான், பிசிக்கல் ஸ்டார் ஈவெண்ட்ஸ் முதற்கொண்டு SI-க்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான். ஸோ இதுலயுமே வந்து ஒரு ஈவெண்ட் தவறுச்சுன்னா நீ அடுத்தடுத்த ஈவெண்ட் போலான்ற மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் இந்த நேற்று கொடுத்த மெமரண்டம்ல திருத்தி கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேகன்சிஸை பத்தின ஒரு டீடைல் தான். ஸோ மொத்தமா 150 வேகன்சி கிட்டத்தட்ட 140+ சொல்லியிருந்தாங்க. நம்ம அரௌண்ட் ஒரு 150 எடுத்துக்கிட்டோம் கால்குலேஷனுக்கு. ஸோ 150 எடுத்தா அதுல டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு எவ்வளவு போகுதுன்னு 30 வேகன்சி போயிடும். யாருக்கு? டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்க்கு. அதே மாதிரி
ஓபன் கேண்டிடேட்டுக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 120. இந்த 120லயுமே ஸ்போர்ட்ஸ் வாரிசு. இதை நான் ஏன் இங்க பெக்யூலியரா மென்ஷன் பண்றேன் அப்படின்னா அவங்க எஸ்ஏல என்னென்னலாம் மாறுதல்களை ஏற்படுத்தினாங்களோ அது எல்லாமே எஸ்எஃப்ஓலயுமே வரும். ஏன்னா ரிக்ரூட் பண்ற ஏஜென்சி யாரு? டிஎன்யூஎஸ்ஆர்பி. அவங்களுக்கு என்ன கட்டளை போட்டிருக்காங்களோ அதை கண்டிப்பா அவங்களும் நிறைவேற்றுவாங்க. அப்ப கண்டிப்பா அதுலயுமே ஸ்போர்ட்ஸ் கோட்டா பிரியும், வாரிசு கோட்டா பிரியும். அப்படி ஸ்போர்ட்ஸ் கோட்டா பிரியும் போது அதுக்கு ஒரு 12 வேகன்சி போயிடும், வாரிசு கோட்டா பிரியும் போது அதுக்கு ஒரு 12 வேகன்சி போயிடும். சோ 24 120ல போச்சுன்னா நமக்கு என்னதான் கிடைக்கும்? 96 வேகன்சி தான் ஓப்பனா எழுதக்கூடிய ஜென்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு கிடைக்க போகுது. அப்ப இந்த 96 ஏற்கனவே எஸ்ஐல ஒரு 400 ஆக மொத்தம் இப்போ உங்களுக்கு இருக்கிற போட்டிக்கான வேகன்சி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 496 வேகன்சி. இந்த 496 தாங்க உங்களுக்கான வேகன்சி. சோ அதை நினைவுல கொண்டு முயற்சியும் பயிற்சியும் சேர்ந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான தேர்ச்சி வெகு தொலைவில் இல்லை, கிட்டதான் இருக்கு அப்படின்றத நீங்க நல்லபடியா தெரிஞ்சுப்பீங்க. அப்ப முயற்சியோட பயிற்சியும் இருக்கணும். பயிற்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முயற்சி மட்டும் இருக்கு, நான் அதை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்றும் பார்த்தாது. பயிற்சி எவ்வளவு அளவுக்கு நீ எக்ஸாம் போட்டு பார்க்குற, டெஸ்ட் போட்டு பார்க்குற, எந்த அளவுக்கு நிறைய படிக்கிற, அதை ரிஸ்க் எடுத்து, அது எல்லாமே முக்கியம். இது ரெண்டுத்தையும் சேர்ந்துனா கண்டிப்பா உனக்கான தேர்ச்சி இருக்கும். ஸோ எஸ்எஃப்ஓ ஆட் ஆகிறதுனால நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான். ஸோ இது இந்த எக்ஸாம்ல கூட ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சேம் சிலபஸ், சேம் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓபன் கேண்டிடேட்டுக்கு ரெண்டு பேருக்குமே சேம். டிபார்ட்மெண்ட்லுக்கு தான் பிரியும், அவங்க அதை நடத்திப்பாங்க பிரிச்சு கூட. சோ சேம் கேண்டிடேட், மத்தவங்களுக்குலாம் சேம் சிலபஸ் தான். சோ அதனால ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஒண்ணா கூட நடத்தி அவங்க முடிச்சிடலாம். சோ இதற்கான அறிவிப்புகள் வெளியாக போது கூடிய விரைவில். சோ எல்லாருமே தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எந்த ஒரு கவர்மெண்ட் செக்டர்ஸ்க்கு போனமோ இல்லை யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும்னு ஆசைப்பட்ட நபர்கள் வந்து இனிமே அதை நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டு ஒரு நல்ல போஸ்டிங்ல போய் உட்காருவதற்கான வழியை பாருங்க. அதுதான் நாங்க எங்க பயிற்சி மையம் தரப்புல சொல்லிக்க விரும்புறோம். ஓகேங்களா? சோ இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் மேலும் புதிய அப்டேட்களுடன். நன்றி, வணக்கம்.